பொதுமக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாளை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அத்தனை பகுதிகளிலும் விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோக ஈரோடு மாவட்டத்திலும் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களிலும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெய்டு ஹாலிடே. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஈரோடு மாவட்டம் முழுவதும் மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் அவங்களுக்கு பெய்டு ஹாலிடே. இது கவர்மெண்ட் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். இது கடைபிடிக்காத நிறுவனங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களுக்கு மறுபடியும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, எல்லாரும் இந்த ஜனநாயக கடமையை, இந்த விடுமுறை அறிவுரையை நீங்கள் அறிந்து தயவுசெய்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாக்கு சதவீதத்தை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மொத்தமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2,27,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவங்களில் ஒரு 90% பேருக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக. அப்படி ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு கிடைக்கலைனாலும் நீங்கள் தாராளமாக அந்த 12 வகையான அடையாள அட்டைகளுடன் நீங்கள் வாக்களிக்கலாம். ஸோ எந்த தொந்தரவும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் அனைத்து 237 போலிங் ஸ்டேஷன்ஸ்லையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அங்கே குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி எல்லாமே செஞ்சுருக்கிறோம். ஸோ தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், ஏற்கனவே 9 வாக்குச்சாவடிகள் பதற்றமடை அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் கூடுதல் இருக்குங்களா? என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்படுறாங்க? வல்னரபிள் பூத், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய பதட்டமான வாக்குச்சாவடிகள் 9 கண்டறியப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி 237 வாக்குச்சாவடிகளிலும் வெப்காஸ்டிங் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெப்காஸ்டிங் மட்டும் இல்லாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர், அதாவது பேங்க் எம்ப்ளாயீஸ், ரயில்வே எம்ப்ளாயீஸ் இவங்க அப்சர்வருக்கு நேரடியாக தகவல் சொல்கிறதுக்காக 237 வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர் போட்டிருக்கோம். இது போக போலீஸ் கிட்டத்தட்ட 1500 பேர் வாக்குச்சாவடிகளிலும் குவிக் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்துக்கு 20ஆம் தேதி 3 CISF கம்பெனிஸ் வந்திருக்கு. அந்த 3 CISF கம்பெனிஸும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரித்து நாங்கள் போட்டிருக்கோம். இது போக தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் இந்த தேர்தலில் எந்த பிரச்சனை வராமல் பார்ப்பதற்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.